இந்தியாவில் ராமராஜ்யம் நடந்தாலும் கூட தோழர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், ராமனை எதிர்க்கிற துணிவு இந்தியாவிலே எந்த முதலமைச்சருக்கு உண்டு? யாருக்கும் வந்தது கிடையாது. தமிழ்நாட்டிலும் ராமச்சந்திரன்கள் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் வந்தது கிடையாது. ராமன் என்ன இன்ஜினியரா பாலம் கட்ட என்று கேட்கிற துணிவு கலைஞர் அவர்களுக்கு ஒருவருக்குத்தான் இருந்தது. ஆக இன்றைக்கு ராமனுக்கு எதிராக யாராவது பேச முடியுமா? அன்றைக்கே ராமனுடைய எதிராக பேசிய கலைஞருடைய தலையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பேச முடியுமா? இருந்தாலும் கூட இந்தியாவிலே ராமனை எதிர்ப்பதென்றால் ராம எதிர்ப்போடு நின்று கொள்ளவில்லை. தமிழ் தேச ராவணன் குடியில்னு பேர் கூட வச்சுக்கலாம். அவர்களால் ராவணைத்தான் பேச முடியும், ராம எதிர்ப்பை பேச முடியாது. ஆக இரண்டையும் செய்கிற ஒரு இயக்கம், இரண்டையும் செய்கிற ஒரு கட்சி அரசியல் தளத்திலே இயங்குகிறது என்று சொன்னால் அப்பொழுது எத்தனை எதிர்ப்புகள் வரும்? அந்த எதிராளிகள் தான் பலரை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னார்? இந்த பொய் பிரச்சாரங்கள் இப்படி சொல்லப்படுகிறது, பரப்பப்படுகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அறநிலையத்துறையை பாதுகாக்கிறது.